கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 25/8/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் இந்த வாரத்தையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், உன் பலகீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்லுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பலகீனம் இருந்தது. இந்த பலகீனம் இதுதான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் பரிசுத்தவான்கள், வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் உபவாசம் இருந்து அவருடைய வயிற்று பகுதிகளெல்லாம் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர் வயிற்று வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இதுதான் அவருடைய பலகீனத்தின் காரணமாக இருக்கலாம் என்று ஒரு குறிப்பும், இன்னொரு குறிப்பு, அதிகமாக நிருபங்களை எழுதியிருக்கிறார். வேதத்தில் அதிகமான நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் பொழுதும் அழுது அந்த கடிதங்களை எழுதியிருக்கலாம். உபவாசம் இருந்து அழுது அவர் ஜெபித்திருக்கலாம். ராக்காலங்கள் கண் விழிப்பினாலே அதிகமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண் விழிப்புகளிலும் என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல, நான் உங்களிடத்தில் வந்த பொழுது தேவதூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், உங்களுடைய கண்களை பிடிங்கி எனக்கு கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தீர்கள் என்பதாக சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை வைத்து ஒருவேளை அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் சரி, அவரும் உபவாசம் இருந்து, அந்த பரிசுத்தவானும் 3 விசை உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறார். அந்த 3 விசையும் எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் அப்படின்றது தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலகீனம் நீங்கும்படியாய் ஜெபித்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் தேவ மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி, நீ அந்த பலகீனத்தை நினச்சி சோர்ந்து போகாத, நான் உனக்கு அந்த பலகீனத்தை தாங்கிறதுக்கு உனக்கு பலன் தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பலப்படுத்தினதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சங்கீதம் 84:7 சொல்கிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அந்த பலத்தின் மேல் பலன் எப்படி உண்டாகிறது என்று சொல்லி 84 சங்கீதத்தில் மேலே சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கிறது நிமித்தமாய், கர்த்தரை பாடி தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறது, அந்த துதி நிமித்தமாய் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. They go from strength to strength till each appears before God in Zion. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் அந்த பலன், முதல் குறிப்பு, கர்த்தரை பாடி துதிப்பது நிமித்தமாய், தேவ சந்நிதியில் அவரை ஆராதிப்பது நிமித்தமாய் பலம் உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2வது, அந்த பலன் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, லூக்கா 1:35 கர்த்தருடைய தூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். The Holy Spirit will come upon you and the power of the Most High will overshadow you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பலன் பரிசுத்த ஆவி நிமித்தமாய் உண்டாகிறது. மாம்சமோ பலகீனம் உள்ளது, தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற ஆவி உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த பலன் நமக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 40 அதிகாரம் 29, 30, 31 வசனங்களில் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடரில் விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். He gives strength to the weary and increases the power of the weak. Even youths grow tired and weary, and young men stumble and fall. But those who hope in the Lord will renew their strength. They will show on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதனாலும் ஒரு பலன். அது பலனுக்கு பேர் என்ன தெரியுமா? உன்னதத்தின் பலன். காத்திருக்கிறதுனால் வருகிற பலனை பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொடுத்து நடத்த தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், புதிய வாரம், புதிய நாளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறீங்க, பலகீனத்தில் என்னுடைய பலன் என்று சொல்லி பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் ஒருவராக இருக்கிறீர். உம்முடைய கிருபைக்காக நன்றி. அந்த கிருபை, அந்த இரக்கத்தையும் எங்கள் மேல் காண்பித்து ஆண்டவர் புதிய பலனை கொடுத்து நடத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை பாடி துதிப்பதனால் பலன் உண்டாகிறது, பரிசுத்தாவினால் பலன் உண்டாகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால் பலன் உண்டாகிறது என்று சொல்லி எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் நம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். ஒருவேளை நம்முடைய ஜனங்கள் பலகீனப்பட்டிருந்தால், சோர்வுக்குட்பட்டிருந்தால், அவருடைய சரீரம் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் புதிய பலனை கொடுப்பீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயற்கைக்கு மாறாய் காணப்படுகிற கால சூழ்நிலை மாற்றமாய் பலகீனப்பட்டிருந்தால் புதிய பலனை கொடுப்பீராக. ஒருவேளை சரியான ஆகாரம் இல்லாத நிமித்தமாய் பலகீனப்பட்டிருந்தால் புது பலனை கொடுப்பீராக. ஒருவேளை சத்துருடைய பலகீனப்படுத்தும் ஆவிகள் அவர்களை சோர்வுக்குட்படுத்தி பலகீனப்படுத்தி இருந்தால் நசன இயேசுவின் நாமத்தினாலே உன்னதத்தின் பலன் அவர்கள் மேல் நிழலிட்டு சத்துருடைய கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு பலகீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதத்தின் பலனினால் நிரப்பும். காத்திருக்கிறதுனால் வருகிற பலன் உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய புதிய பலனை கர்த்தர் கொடுத்து உடைய ஜனத்தை நிரப்பி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சோர்வுகள், அசதிகள், பலகீனங்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்கும், அற்புதங்களை காண செய்யும். நசன இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. Amen.